இன்றைக்கி நம்ம சத்தியத்தை எதற்காக செய்கிறோம்? சத்தியம் அப்படிங்கிறது எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம உண்மைப்படுத்துவதற்காக, நம்ம சொல்கிற விஷயம் உண்மைதான், சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம சத்தியத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ இந்த சத்தியம் அப்படிங்கிறத நம்ம எதன் மீது தான் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சத்தியம் செய்தால் படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வின் மீதே சத்தியம் செய்யுங்கள், இல்லை வாயை மூடிக்கொண்டு இருங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் 2679வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ நம்ம சத்தியம் செஞ்சால் படைத்த இறைவனின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்றும் தவறாகவே பயன்படுத்துகிறாங்க. சத்தியம் என்பது பெற்றோர்களின் மீது, பிற மனிதர்களின் மீது, குர்ஆனின் மீது, காபத்துல்லாவின் மீது அப்படின்றதெல்லாம் செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தவறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிக்கு மாற்றமாக செய்வது ஒரு முஸ்லீமுக்கு உகந்ததல்ல. அதனால் நம்ம இதை நல்லா விளங்கி வச்சுக்கணும். படைத்த ரப்புக்கு பயந்து நம்ம சத்தியம் செய்யணும். ஒவ்வொரு சத்தியத்திற்கும் நம்மளுக்கு கணக்கு இருக்குது, அல்லாஹ் அதை பற்றி நாளைக்கு விசாரிப்பான் அப்படி சிந்தனை